Hi friends, welcome back to my channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சுறா புட்டு. நான் இங்கே 1.5 கிலோ சுறா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சுறாவை அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஸோ நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நீங்கள் மீனை போடும்போது ஒரு 5 to 7 minutes ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதை இட்லி குக்கரில் கூட வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த மீனை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ இதை வேக வச்சது தோலோடு வேக வச்சுருக்கோம். இது வெந்ததுக்கப்புறம் அதோட தோலையும் எலும்பையும் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். இப்போ மீன் வெந்துருச்சு. இதை நீங்கள் சும்மா கரண்டியால் எடுத்து பார்த்தாலே தெரியும். இதை நம்ம புட்டுக்கு தேவையான மாதிரி நம்ம உதுத்து எடுத்துக்க போகிறோம். சூடாக இருந்துச்சுன்னா ஃபோர்க்கை வச்சு நம்ம சும்மா குத்தி விட்டாலே இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இல்லையா கையால் கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த புட்டு செய்கிறதுக்கு நமக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் சின்ன வெங்காயம், பூண்டு. இது ரெண்டு தான் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயமும் அந்த பவுலில் 3/4 பாகம் பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும். நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ அந்த எண்ணெயிலே தான் நல்லா வதங்கணும். நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நான் வெங்காயத்தோடையே சேர்த்து போட்டுறேன். ஏன்னா வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும். அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்துலேயும் அந்த உப்பும் சாரும். அதனால தான் உப்பை நான் ஃபஸ்ட்டே போட்டுறேன். வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க மீனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடியிலேருந்து தான் கிளறி விடணும். நம்ம மீனை போட்டு குத்தக்கூடாது. அடியிலேருந்து கிளறி விடணும். அந்த பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் கலந்து வர மாதிரி கிண்டி விடணும். இதை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அடி பிடிச்சிரும். ஒரு 2 to 3 minutes கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான சூடான சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching. Happy cooking.